என் ஸ்டைலில் போட்டி கறி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, மஞ்சத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மிளகுத்தூள், வெறும் மிளகாத்தூள், பெருஞ்சீரகம், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், லவங்கப்பட்டை, ஏலக்காய், கல்லுப்பு, போட்டி, தேங்காய் அரைச்சது. எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் லவங்கப்பட்டை, ஏலக்காய் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம். புதினா போட்டுக்கலாம். கொத்தமல்லி, வெறும் மிளகாத்தூளையும் இப்பயே போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வதக்கிக்கலாம். எல்லா மசாலாவையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி கரையிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நான் சொல்கிற மாதிரி இந்த கிரேவியை செஞ்சு பாருங்கள். போட்டி கறி சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் செய்கிற இதே மெத்தடில் செய்யுங்க. நல்லா வதக்கியாச்சு. நம்ம இந்த போட்டி கறியை போட்டுக்கலாம். வேக வச்சு வச்சுருக்கேன் நான் போட்டியை. உப்பு, காரம் எல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. நான் கொஞ்சம் காரமாக தான் சமைப்பேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு சமைச்சிக்கணும். இப்போ நல்லா வதக்கிட்டேன். தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. வதக்கி இது மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கணும். போட்டி கறி நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். போட்டி கறி ரெடி ஆகிடுச்சு. என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போட்டி கறி ரெடி.